ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழில் வாக்கியங்களை கொடுக்குறேன். அது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? என்னோட ஃபோன் நம்பர் உனக்கு எப்படி கிடச்சிது? இது எப்படிங்க இங்கிலீஷில் பேசலாம்? என்னோட ஃபோன் நம்பர் உனக்கு எப்படி கிடச்சிது? ஹவ் டிட் யூ கெட் மை ஃபோன் நம்பர் அப்படின்னு பேசலாம். ஹவ் டிட் யூ கெட் மை ஃபோன் நம்பர்? என்னோட ஃபோன் நம்பர் உனக்கு எப்படி கிடச்சிது? நான் உன்னை குத்த சொல்லலை. இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, ஐ எம் நாட் பிளேமிங் யூ அப்படின்னு பேசலாம். ஐ எம் நாட் பிளேமிங் யூ அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நீ சாப்பிடலன்னா நான் உன் கூட பேச மாட்டேன். எப்படிங்க பேசலாம்? இஃப் யூ டோன்ட் ஈட் ஐ won't டாக் டு யூ அப்படின்னு பேசலாம். இஃப் யூ டோன்ட் ஈட் ஐ won't டாக் டு யூ அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நீ என் மேலே கோவமாக இருப்பியோன்னு நினச்சேன். ஐ தாட் யூ வேர் ஆங்க்ரி வித் மீ அப்படின்னு பேசலாம். ஐ தாட் யூ வேர் ஆங்க்ரி வித் மீ. நீ என் மேலே கோவமாக இருப்பியோன்னு நினச்சேன். அவனே அரை தூக்கத்தில் இருக்கான் அப்படின்னு நம்ம பேசுவோமா இல்லைங்களா? எப்படி பேசலாம்? ஹீ இஸ் ஹாஃப் asleep அப்படின்னு பேசலாம். சரிங்களா? ஹீ இஸ் ஹாஃப் asleepனா அவனே அரை தூக்கத்தில் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, உனக்கு பிடிச்சா என்ன, பிடிக்காட்டி என்ன? இது எப்படிங்க இங்கிலீஷில் பேசலாம்? இட் டசன்ட் மேட்டர் வெதர் யூ லைக் இட் ஆர் நாட் அப்படின்னு பேசலாம். இட் டசன்ட் மேட்டர் வெதர் யூ லைக் இட் ஆர் நாட். உனக்கு பிடிச்சா என்ன, பிடிக்காட்டி என்ன அப்படின்னு அர்த்தம். நான் போனதுக்கப்புறம் என்னாச்சு எப்படிங்க பேசலாம்? வாட் ஹேப்பன்ட் ஆஃப்டர் ஐ லெஃப்ட் அப்படின்னு பேசலாம். வாட் ஹேப்பன்ட் ஆஃப்டர் ஐ லெஃப்ட், நான் போனதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு அர்த்தம். என்னால் வலி தாங்க முடியல எப்படிங்க பேசலாம்? இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, ஐ காண்ட் பேர் த பெயின் அப்படின்னு பேசலாம். ஐ காண்ட் பேர் த பெயின் அப்படின்னா என்னால் வலி தாங்க முடியல அப்படின்னு அர்த்தம். சரி, இவர் தான் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் எப்படி பேசலாம்? ஹீ இஸ் மை நெக்ஸ்ட் டோர் நெய்பர் அப்படின்னு பேசலாம். என்னால் அவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது. இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, ஐ காண்ட் வெயிட் தட் லாங் அப்படின்னு பேசலாம். ஐ காண்ட் வெயிட் தட் லாங் அப்படின்னா என்னால் அவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். உன் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறதா இருந்ததுன்னா, ஹவு டு ஐ நோ அப்படின்னு சொல்லலாம். வாட் இஸ் இன் யுவர் மைண்ட்? ஹவு டு ஐ நோ வாட் இஸ் இன் யுவர் மைண்ட்? உன் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அர்த்தம். எனக்கு பசி வயிற்று கிள்ளுது அப்படின்னா, அதாவது ரொம்ப ரொம்ப பசிக்குது, முடியல, அதுதான் அப்படி பேசுவோம் இல்லைங்களா? எனக்கு பசி வயிற்று கிள்ளுது அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா, ஐ எம் டெரிபிளி ஹங்க்ரி அப்படின்னு பேசலாம். ஐ எம் டெரிபிளி ஹங்க்ரி அப்படின்னா எனக்கு பசி வயிற்று கிள்ளுது அப்படின்னு அர்த்தம். நீ ஒரு தடவை இல்லை 1000 தடவை சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேன். எப்படிங்க பேசலாம்? ஈவன் இஃப் யூ சே 1000 times, நீ 1000 தடவை சொன்னாலும் கூட ஐ won't பிலீவ் இட், நான் அதை நம்ப மாட்டேன். ஈவன் இஃப் யூ சே 1000 times, ஐ won't பிலீவ் இட். நீ ஒரு தடவை இல்லை 1000 தடவை சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். தமிழுக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா, தினம் ஒரே மாதிரியான வேலை செஞ்சு அலுப்பாக இருக்கு எப்படி பேசலாம் இங்கிலீஷில்? ஐ எம் டயர்ட் ஆஃப் டூயிங் த சேம் ஜாப் டே பை டே அப்படின்னு பேசலாம். ஐ எம் டயர்ட் ஆஃப் டூயிங் த சேம் ஜாப் டே பை டே அப்படின்னா தினம் ஒரே மாதிரியான வேலை செஞ்சு அலுப்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது திரும்பவும் நடக்காது. இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, இட் won't happen again அப்படின்னா இது திரும்பவும் நடக்காது அப்படின்னு அர்த்தம். சரி, அடுத்தவங்களை கேலி பண்ணாத. இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் அதர்ஸ் அப்படின்னு பேசலாம். டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் அதர்ஸ் அப்படின்னா அடுத்தவங்களை கேலி பண்ணாத அப்படின்னு அர்த்தம்.